ஜூன் 30, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த மாதத்தின் கடைசி நாளில் கர்த்தர் உங்கள் கண்ணீரை ஆசீர்வாதமாகவும் உங்கள் காத்திருப்பை சாட்சியாகவும் மாற்றப் போகிறார். ஏசாயா 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பல போராட்டங்களையும் கண்ணீரையும் காத்திருப்புகளையும் சந்தித்திருக்கலாம். சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராதது போல தோன்றலாம். ஆனால் இந்த மாதத்தின் முடிவு உங்கள் ஆசீர்வாதத்தின் முடிவல்ல, அது புதிய மகிமையின் ஆரம்பம். இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவித்த வேதனைகளை விட பல மடங்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு அளிக்கப் போகிறார். உங்கள் கண்ணீர் வீணாகவில்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்ததற்கு உமக்கு நன்றி. எங்கள் கண்ணீரை ஆசீர்வாதமாகவும் எங்கள் போராட்டங்களை சாட்சியாகவும் மாற்றும். கர்த்தாவே, இந்த மாதத்தின் முடிவை புதிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாக மாற்றி எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமை வெளிப்படச் செய்யும். கர்த்தாவே, நோயாளிகளை தொற்று பூரண சுகத்தை அருளும். வேலை தேடுகிறவர்களுக்கு புதிய கதவுகளை திறந்தருளும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கிருபையையும் முன்னேற்றத்தையும் அளித்தருளும். திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் காத்திருக்கிறவர்களை நினைத்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன்.